ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான பொரி உருளைக்கிழங்கை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பொரி எடுத்துக்கோங்க. கடலையெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் வெறும் பொரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நிறைய பொருட்களும் செலவாகாதுங்க. வெறும் பொரி உருளைக்கிழங்கு மட்டும்தான். அடுத்ததாக என்ன வேணும்னு பார்த்துடலாமாங்க. 3 கப் பொரிக்கு இந்த அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போதும். அடுத்ததாக பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது அது எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. புதினா இலை அதை அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க. இதில் 3 கப் அளவுக்கு பொரியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம எதை அரைக்க போகிறோம், கொஞ்சம் நைஸாகவே அரைக்கணும். நீங்கள் எந்த மாதிரி கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. மண்ணெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சில பொரிகள் எல்லாம் அடியில் தூசி மண்ணாகவும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 3 கப்பு சேர்த்துட்டு இது அரைச்சிக்கிறலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் போட்டு பிசைய போகிறீங்கோ அந்த பாத்திரத்தில் இந்த அரைச்ச பொரியை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேரட் சீவுறதில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சீவி வச்சுருக்கேன் நைஸாக. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு. நம்ம தட்டும் போது ஈஸியாக தட்ட வரும். நீங்கள் கையில் கூட கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த பொரி அரைச்சி வச்ச பொரியோடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் பொடியாக அரைச்சி சேர்த்துக்கிறலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் சேர்த்துக்கிறலாம். அடுத்தது சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு போடுங்க. ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லேசாக சூடுபடுத்தின எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சி எடுத்துக்கிறலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கடைசியில் தண்ணியை தெளிச்சிட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, புதினா இலை இதையும் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணுங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிறலாம். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டாலும் சரி, பெரிய உருண்டைகளாலும் போட்டாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உளுத்த வடை தட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறலாம். இதுக்கு அதிகம் எண்ணெயும் தேவைப்படாதுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. ஒவ்வொன்றா போட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு விட்ருங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க. அடியில் நல்லா ப்ரௌன் ஆனோன்னா திருப்பி போடுங்க. உடனே கரண்டியை போட்டிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி வந்தோடனே திருப்பி போடுங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு வேக விடுங்க. இதில் நீங்கள் பொரியை சேர்த்துருக்கிறதே தெரியாதுங்க. சாதாரணமாக உருளைக்கிழங்குல செஞ்ச வடை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் பொரியை வாங்கி லேசாக வறுத்துட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கலக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வண்டெல்லாம் வராது. ஏன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மாவோட பிசைஞ்சு இந்த மாதிரி வடையாக சுட்டு கொடுங்க. சூப்பராக இருக்குன்னு உங்களை பாராட்டுவாங்க. டீ போடுற நேரத்துலேயே ரெடி பண்ணலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.